ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்பீட் கேஷ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்பீட் கேஷ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நெட்வொர்க்கிங் ப்ராஜெக்ட். இது ஒரு ஹெல்பிங் கான்செப்ட்ன்றதால எந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கவும் தேவையில்ல, விற்கவும் தேவையில்ல. ஜஸ்ட் ஒன்லி பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல் வாங்க வேண்டியது தான். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நபருக்கு 1000 ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா, உங்களை மாதிரி 2 பேர் உங்களுக்கு ஆளுக்கு 1000 சொல்லி 2000 ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இது அப்படியே ஒரு செயின் லிங்காக போகி ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு 1,53,500 ரூபாய் கிட்ட வருமானமாக கிடைக்க போகுது. இந்த ப்ராஜெக்டில் ஒரு ரவுண்டுக்கு 4 லெவல் தான் இருக்குது. ஒரு ரவுண்டு முடிஞ்ச உடனே நம்மளுடைய ஐடி 1,53,500 ரூபாய் கிட்ட சம்பாரிச்சு கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் கூடுதல் வருமானமாக 8 குளோனிங் ஐடியை இந்த சிஸ்டமே உருவாக்கி தரப்போகுது. இந்த ஹெல்பிங் பிளான் பார்த்தீங்கன்னா 2 மேட்ரிக்ஸாக ரன் ஆகுது. இந்த சிஸ்டத்தில் நீங்கள் கம்பல்சரியாக 2 புது நபர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுடைய ஐடி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் 4 லெவல்களை கம்ப்ளீட் பண்ணும். மேலும் நீங்கள் எத்தனை நபரை உங்களுடைய டைரக்டாக ஜாயின் பண்ண வைக்கிறீங்களோ அத்தனை நபர்கிட்ட இருந்தும் 12,500 ரூபாவை கூடுதல் வருமானமாக நீங்கள் பெற போகிறீங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த நேரம் ஸ்பீட் கேஷ் ரொம்பவே ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் உடனடியாக ஜாயின் பண்ணி மெம்பர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயிலை கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம ஸ்பீட் கேஷோடைய சிறப்பம்சம் தான் பார்த்தோம். இப்போது பிஸ்னஸ் பிளான் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரியே இந்த ஸ்பீட் கேஷ்ன்ற ப்ராஜெக்டில் 4 லெவல் தான் இருக்குது. எப்போ நீங்கள் ஒரு நபருக்கு 1000 ரூபாய் உதவி செய்து அப்ரூவல் வாங்குறீங்களோ அந்த நிமிஷமே நீங்கள் லெவல் 1க்கு உங்களோட ஐடி ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அந்த இடத்துல உங்களை மாதிரி ஒரு 2 பேர்கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு உதவி பண்ணுவாங்க. ஆளுக்கு 1000 சொல்லி 2 பேர்கிட்ட 2000 ரூபாய் உங்களுக்கு உதவி செய்து அப்ரூவல் பெற பார்ப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்கள் கையில் 2000 ரூபாய் இருக்கும். அந்த 2000ல் 1500 ரூபாவை வேறொரு நபருக்கு உதவியா செய்து உங்களுடைய ஐடியா அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போறீங்க. இப்போ இந்த 1500 ரூபாய் வேற ஒரு நபருக்கு உதவி செஞ்சதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற பணம் 500 ரூபாய். இந்த 500 ரூபாயை உங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டா கிடைக்கும். இந்த நெட் ப்ராஃபிட்டை எந்த ஒரு நபருக்கும் உதவி செய்யணும்னு அவசியமே இல்லை. அடுத்ததா 2வது லெவலில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி ஒரு நபருக்கு 1500 ரூபாய் கிட்ட உதவி செய்தீங்களோ அதே போல் 4 பேர்கிட்ட உங்களுக்கு 1500 ரூபான்னு பதிலுக்கு உதவி செய்ய போகிறாங்க. இந்த உதவி நீங்கள் ஏற்றுக்கிட்டு சரியான நபருக்கு அப்ரூவல் கொடுக்க போறீங்க. இந்த நேரத்தில் உங்ககிட்ட 5500 ரூபாவும் உங்களை சேர்த்து விட்ட டைரக்ட் லீடருக்கு 500 ரூபாவும் வரப்போகுது. இந்த 5500 ரூபாயில் ஒரு 2500 ரூபாவை லெவலை அப்கிரேட் பண்ணுறதுக்காக வேறொரு நபருக்கு உதவி பண்ண போறீங்க. வேறொரு நபருக்கு 2500 ரூபாய் அனுப்பிட்டு அப்ரூவல் வாங்க போறீங்க. அதுக்கப்புறம் இந்த லெவலில் ஒரு ரீபர்த் ஐடி பிறக்க போகுது. இந்த ரீபர்த் ஐடியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு மேற்கொண்டு 1000 ரூபாவை வேறொரு நபருக்கு உதவி செய்து அப்ரூவல் வாங்க போகிறீங்க. அப்படி அப்ரூவல் வாங்கின உடனே உங்களுடைய ரீபர்த் ஐடி ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ வந்த 5500 ரூபாயில் 3500 ரூபாய் வேறொரு நபர்களுக்கு கொடுத்து உதவி பண்ணியாச்சு. மீதி இருக்கிற பணம் 2000 ரூபாய். இந்த 2000 ரூபாய் உங்களுடைய நெட் ப்ராஃபிட். இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லெவல் 3க்கு போக போகிறீங்க. இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி ஒரு நபருக்கு 2500 ரூபாய் கொடுத்து உதவி செஞ்சீங்களோ அந்த மாதிரி ஒரு 8 பேர்கிட்ட உங்களுக்கு 2500 ரூபான்னு சொல்லி இந்த லெவலில் 20000 ரூபாய் கிடைக்க போகுது. அந்த 20000த்தில் நம்மளை சேர்த்து விட்ட டைரக்ட் லீடருக்கு 2000 நமக்கு 18,000 கிடைக்க போகுது. அந்த 18,000த்தில் 10,000 ரூபாவை வேற ஒரு நபருக்கு ஹெல்ப் பண்ண போறோம். இந்த சமயத்தில் 2 ரீபர்த் ஐடி பிறக்க போகுது. அந்த 2 ரீபர்த் ஐடி ஆக்டிவேட் பண்றதுக்கு 2000 ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ண போறோம். மீதி இருக்கிற 6000 ரூபாவை நம்மளே நெட் ப்ராஃபிட்டா வச்சுக்க போறோம். இப்போ அடுத்ததா 4வது லெவல் பார்த்தீங்கன்னா, நாம எப்படி 10,000 ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணோமோ அந்த மாதிரி ஒரு 16 பேர்கிட்ட இருந்து 10,000 ரூபாய் ஹெல்ப் நமக்கு கிடைக்க போகுது. மொத்தமா 1,60,000 ரூபாய் கிட்ட இந்த லெவலில் கிடைக்க போகுது. இந்த 1,60,000த்தில் 10,000 ரூபாய் நம்மளை சேர்த்து விட்ட டைரக்ட் லீடருக்கு போயிடும். மீதி இருக்கிற 1,50,000த்தில் 5 ரீபர்த் ஐடியை நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறோம். இந்த கட்டத்தில் ஒரு 5 ரீபர்த் ஐடி பிறக்க போகுது. அந்த ரீபர்த் ஐடியை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிற பணம் 1,45,000 ரூபாய். இந்த 1,45,000 ரூபாய் எல்லாமே நெட் ப்ராஃபிட் மட்டும்தான். இப்போ இந்த ஸ்பீட் கேஷ் சிஸ்டம் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே நமக்கு டோட்டலாக 1,53,500 ரூபாய் கிட்ட வருமானமாக நமக்கு கொடுத்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் கூடுதல் வருமானமாக நாம் சேர்த்து விட்ட ஒவ்வொரு ஐடி கிட்ட இருந்தும் 12,500 ரூபான்னு சொல்லி
எக்ஸ்ட்ரா இன்கமா இந்த சிஸ்டம் தருது. மேலும் இந்த சிஸ்டம் நமக்கு ஒரு 8 ரீபர்த் ஐடி கொடுத்துருக்கு. அந்த ரீபர்த் ஐடி 64 ரீபர்த் ஐடியா மாறப்போகுது. அந்த 64 ரீபர்த் ஐடி 512 ரீபர்த் ஐடியா மாறப்போகுது. அப்போ கணக்கே பண்ண முடியாத அளவுக்கு அன்லிமிட்டட் இந்த ஸ்பீட் கேஷ் அப்படின்ற சிஸ்டம் வருமானம் தரப்போகுது. இந்த ஸ்பீட் கேஷ் என்ற ப்ராஜெக்ட்ல நீங்க இப்பவே ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா இமிடியேட்டா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய விவரங்களை சொல்லுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நல்லா தீர விசாரிச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க.